வர சொல்லிட்டு வீட்டுக்கு வர சொல்லிட்டேன். குடு தருவாங்க கண்டிப்பா. நீங்க எதையுமே முன்கூட்டி என்கிட்ட கேட்கவும் மாட்டீங்க, சொல்லவும் மாட்டீங்க. உங்க இஷ்டத்துக்கு நீங்க சொல்லிடுவீங்க என்ன? கடைசியில நான் தாங்க அவங்க முன்னாடி தர்ம சங்கடமா இருக்க வேண்டியது இருக்கு. உங்க இஷ்டத்துக்கு சொல்லிக்கிட்டு வருவாங்கன்னா அப்ப நீங்க என்னமோ ரெடி பண்ணி கொடுங்க. ஏன்ட்ட எல்லாம் சொல்லாதீங்க. சரி வருவாங்க, நீ வாட்டுக்கு மூஞ்ச காட்டாத அவங்ககிட்ட. ஆமா. ஏன் இதே அன்னைக்கு மட்டும் நீங்க போன் பண்ணி இந்த அம்மாட்ட வந்து உங்க பேத்திக்கு தண்ணி ஊத்த போறமா வந்துருங்கன்னு சொன்னதுக்கு என்ன சொன்னாங்க? நாங்க மகனுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம், என்ன இருந்தாலும் தீட்டு விடுப்பா, நாங்க வரக்கூடாது, ஒரு மாசம் சென்று வந்து பாக்குறோம்னு சொன்னாங்க. இப்ப மட்டும் என்ன உடனே காசு நான் மட்டும் இன்னைக்கு வரேன்றாங்க, இப்ப மட்டும் தீட்டு இல்லையாக்கும்? போனதை பத்தி என்னத்த பேசுறாங்க? அவங்க சொன்னதை நானும் சொல்றேன். நேத்தானே தண்ணி ஊத்திருக்கு, அதுக்கு முன்ன ஒரு மாசம் ஆயிருச்சா? அவங்க தேவைக்கு பழகுறாங்க, நீங்க தான் புரியாம எல்லாத்தையும் பாசமா அம்மா அப்பான்னு நினைச்சுட்டு இருக்கீங்க. அவங்க எல்லாம் அப்படிலாம் கிடையாது. நீங்க என்னைத்தான் அவங்கள பத்தி புரிஞ்சுக்க போறீங்களோ? இங்க பாரு, அவங்க எவ்வளவு அழகா மயம் பாசமா பேசிட்டு இருக்காங்க, அவங்கள போய் தப்பா பேசிட்டு இருக்க. பாசமா பேசுறாங்க, நீங்க இப்படி நம்பி நம்பி தாங்க ஏமாந்துகிட்டு இருக்கீங்க. அப்படி மருமகன் நினைச்சிருந்தாங்கன்னா அவங்க மகன் புள்ள பேத்தியா இருந்தா அப்படி வராம இருப்பாங்களா? அவங்களுக்கு தேவைன்னா மட்டும் தான் உங்களை தேடுறாங்க. நீங்க என்னைத்தான் தெரிஞ்சுக்க போறீங்களோ? எதுக்கெடுத்தாலும் ஏன்ட்ட தான் கத்திக்கிட்டு இருப்பீங்க. அடுத்தவங்களுக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க அப்பெல்லாம் ஏமாத்த மாட்டாங்க. நீ வர காசு கொடுக்க பாரு. வந்தவங்க சாப்பாடு போட்டு வந்துகிட்டு இருக்கீங்க, ஆரம்பிச்சு வந்துட்டு இருக்கீங்க. உடைப்பீங்க, இதுதான் முடியும் உங்களுக்கு. உடைக்கிறது தானே வாக்கப்பட்டு வந்திருக்கோம் நாங்க. ரொம்ப பேசாத, போன வழி நான் வர்றேன்.